பிலமோன் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல பிலமோன். எபிரேயருக்கு முன்னாடி வந்துட்டு பிலமோன் புத்தகத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலமோன் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பிலமோனுக்கு அங்க பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருடைய கிருபை யாரோடு கூட இருக்கணுமா? யாரோடு இருக்கணுமா? அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்ப அங்க சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் உள்ள நுழையும் போது வந்து இங்க முட்டி போட்டு இருக்கும் போது அப்ப கூட அந்த பாடல் கூட அந்த கிருபையை குறித்துதான் பாடல் வந்தது. ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் கிருபையின் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் கிருபையின் தேவன். ஆகவே எபேசருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எபேசருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அங்க 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்ப சொல்றாரு, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் தான் என்ன பண்றாரு? அளித்திருக்கிறார். எல்லாருக்கும் இவங்களுக்கு ஒரு கிருபைனா அவங்களுக்கு ஒரு கிருபை, அவங்களுக்கு ஒரு கிருபை அவங்களுக்கு ஒரு கிருபை, அப்படி எல்லாருக்கும் அவனவனுக்கு அவருடைய கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவருக்கு கிருபையை கர்த்தர் என்ன பண்றாரா? அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவரோட கூட நம்ம எந்த அளவுக்கு நம்ம சார்ந்து வாழ்றோமோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை நமக்கு அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம், எபேசருக்கு அடுத்தது முன்னாடி புத்தகத்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய கிருபையை நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விருதாவா நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆமென். அவருடைய கிருபைன்றது ஆண்டுடைய இரக்கம். ஒரு மனிதனுக்கு தகுதியே இல்லாதவனையும் அவனையும் தகுதிப்படுத்தி வைக்கிறது தான் ஆண்டுடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப அவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க, அவனையும் ஒரு மனிதனா வைக்கிறார் பாருங்க, அதுதான் ஆண்டுடைய கிருபை. ஆமென். அதனால நீங்க சொன்னாரு, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபையை நம்ம விருதாவாக நம்ம நினைக்க கூடாது. யோவான் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய கிருபையை இழந்து போகிறார்கள், போக்கடிக்கிறாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அப்ப பொய்யான அந்த உலக வாழ்க்கை, அந்த பொய் எல்லாமே வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாவற்றையும் பார்த்தேன், எல்லாம் மாயம், மனதுக்கு சஞ்சலமா இருக்குதுன்னு சொல்றாரு. மனிதன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக தானே, மனதுக்கும் திருப்தி இல்லைன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே அந்த பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவன் தங்களுக்கு வருகிற கிருபையை இழந்து போகிறான் என்று சொல்லி யோனா 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே 2 கொரிந்தியர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த கண்கள்ல செதில் போல தண்ணி கலங்கிட்டே இருக்கும். இந்த பலவீனத்துக்காக தேவ சமூகத்துல அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது அந்த 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புத்தகத்துல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, 3 முறை ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தாராம் இந்த காரியத்துக்காக. அந்த பலவீனத்தை ஆண்டவருடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அது என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த முள் என்ன பண்ணுது? ஒருத்தர் பின்னா நம்ம சரி பண்ணணும்னா ஒருத்தர் குத்திட்டே இருந்தா தான் அவங்க செயல்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு புருஷன் வேலைக்கு போனா அங்க குத்திட்டே இருந்தா அங்க வேலை செய்ய போவாங்க. ஆமென். ஒரு பிள்ளைக்கு அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னா அவங்க கம்பெனி இருந்தாங்கன்னா அவங்க குத்தினாதான் என்ன பண்ணுவாங்க? சரிப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு ஒரு முள் ஒருவேளை மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது சொந்த நம்ம மாமியா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், அல்லது யாராவது ஒரு என்ன பண்ணலாம்?
ஒரு முள்ளு போல உங்க வாழ்க்கையில நீங்க சரிப்படுறதுக்காக குத்திட்டே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. பவுலுடைய வாழ்க்கையில இந்த ஒரு முள் வந்துட்டு என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டிருந்தது. அது சொன்னாரு பாரு, அது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அந்த முள் வந்து என்ன பண்ண, குத்தும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்துல ஏன் பலன் பூரணமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு பவுல் அந்த வந்துட்டு ஆண்டுடைய கிருபை கொடுக்குற வேலைக்கும் அதுக்கு பிறகு அந்த பலவீனத்தை குறித்து மறுபடியும் தேவனிடத்துல முறையிடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப அதனால ஆண்டுடைய வல்லமை, அதான் சொல்ல, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நெந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்தாலும் ஆண்டுடைய கிருபைக்கிறதுனால இதெல்லாம் நான் பிரியமா நான் வாழ்றேன் அப்படின்ற. அல்லேலூயா. உங்களால சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, அவர் கிருபையின் தேவன். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவரிடத்துல வந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுகிறான். அந்த இரக்கம் தான் ஆண்டுடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. அதனால அந்த இரக்கத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அது கிருபையா ஆண்டவர் இறங்கி கிருபை செய்வார். ஆமென். ஆகவே இந்த கிருபையினால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யாத்ராகம புத்தகத்துல வாசிக்கும் போது, நிர்கம காண்டமும் யாத்ராகமத்தின் புத்தகம், பைபிளுடைய 2வது புத்தகம் யாத்ராகமம், நிர்கம காண்டமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் என் பலனும் என் கேதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் தான் என் ரட்சிப்புமானவர். அப்ப தேவன் நம்ம கிருபையினால தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு, ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. எப்படி எல்லாம் ரட்சிக்கிறாராம்? சங்கீதம் 34வது சங்கீதம். அப்ப இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 34வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 34:6, இந்த ஏழை கூப்பிட்டான், அப்ப கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் அப்ப விலக்கி ரட்சித்தாராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இடுக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாராம், ரட்சிக்கிறவர், விடுதலை ஆக்குறவர். ரட்சிக்கிறனா விடுதலை ஆக்குகிறவர் ஆண்டவர். உங்களை என்னன்னா இடுக்கத்துல எது உங்களுக்கு நெருக்கமா இருக்குதோ அந்த நெருக்கத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது அவர் வந்து அந்த கிருபையினால ஆண்டவர் ரட்சிக்கிறவர். முதலாவது இடுக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறாராம். 2வது 44வது சங்கீதத்துல 7வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, வாசிக்கலாம், சங்கீதம் 44வது சங்கீதம் 7வது வசனம், நீரே என் சத்துருக்களில் நின்று, அங்க வாசிக்கலாம். அப்ப சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்து வெக்கப்படுத்துகிறேன் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து 2வது, முதலாவது இடுக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்குறாரா, ரட்சிக்கிறாரா. 2வது சொல்றாரு, சத்துருக்களில் நின்று என்ன பண்ண, அந்த சத்ருவிடத்திலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்யறா, ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 3வது சங்கீதம் 106வது சங்கீதம் 10வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 106வது சங்கீதம் 10வது வசனம், அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, பகைனன், நமக்கு பகைனனா இருக்கிறவன் யாருன்னா சத்ரு தான். அதனால சொல்றாரு, பகைனனின் கையிலிருந்து, அப்ப அந்த பகைனனுடைய கையிலிருந்து விலக்கி உங்களை என்ன செய்யறாரா, ரட்சிப்பாராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு பகையாலே அந்த சத்துருக்களின் கைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை விலக்க வேண்டும் என்று வாக்குப்படுறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து பகைவன் கையிலிருந்து உங்களை விடுவிக்கின்றாரு. நீங்க சத்ருவிடத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வாராம், உங்களை விடுவிப்பாராம். ஆகவே இடுக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பாராம். ஏன்னா அவர் கிருபையினால ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. 2வது வந்து சொன்னா, ஒண்ணு கிருபையினால ரட்சிக்கிறவர், நம்மை விடுதலை ஆக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். 2வது 1 யோவான் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 2:20, 1 யோவான் 2:20.
நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினால. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறதுனால சகலத்தையும் கர்த்தர் நம்ம அறிந்து கொள்வதற்கு அந்த அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிருபையினால இந்த அபிஷேகத்தை நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது, அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தினால அந்த நுகம் சத்ருவனுடைய நுகத்தை முறிக்குதான். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றாரு, கிருபையினால அவர் அபிஷேகத்தை ஆண்டு நமக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நம்ம அபிஷேகத்தினுடைய முகம், அந்த நுகம் என்ன பண்ணுது? முறிக்கிறது சத்துருக்களை. ஆமென் சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் சகலத்தையும் நமக்கு அறிய வைக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப மூன்றாவது 2 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யுதுன்னா ஸ்திரப்படுத்துது. ஆமென். அப்ப அபிஷேகம் நம்மை ஸ்திரப்படுத்துது, சகலத்தையும் அறிய வைக்கிறது. ஆகவே அந்த அபிஷேகத்தினுடைய நுகம் சத்ருடைய நுகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுது? முறிக்க வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே கிருபையினாலே அவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். மூன்றாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்ப சொன்னாரு, அந்த கிருபையினால, ஆண்டவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கிருபையினால அவருடைய நம்மளுடைய விசுவாசம் அந்த கிருபையினாலதான் சார்ந்திருக்கிறதுனால அவரை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென் சொல்லுங்க. அவர் பரிசா என்ன பண்ணிருக்காரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஈவா கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? கிருபையை கொடுத்து விசுவாசனால நம்ம ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, அப்ப கிருபையினால என்ன பண்றாருன்னா, அப்ப தேவனுடைய தயவை நம்ம என்ன செய்யறோம்? பெறுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய தேவ தயவை நம்ம பெறுகிறோம். அதனால இங்க சொல்றாரு, யோபு புத்தகத்துல வாசித்தீங்கன்னா, யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு தயவும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை என்ன செஞ்சிச்சு? ஆமென் சொல்லுங்க. யோபு தன்னுடைய எல்லாவற்றையும், பிள்ளைகள் எல்லாம் இழந்தான். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 கழுதுகள், 500 ஏற்பாடுகள், திரளான பணிவிடக்காரர்கள் எல்லாத்தையும் இழந்து போய் தன்னுடைய சரீரத்தையும் என்ன பண்ண, சுகத்தையும் இழந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, தேவனுடைய தயவு அவனுக்கு என்ன பண்ணிச்சு? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. எனக்கு ஜீவனை, அப்ப ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்தது மட்டும் அல்ல, அப்ப ஆண்டுடைய தயவு அந்த கிருபையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என்ன செஞ்சு? என்னுடைய ஆவியை காப்பாற்றி இருக்குது என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலதான் இன்றைக்கும் பாராட்டி இந்த 10வது மாதத்துல கர்த்தர் நம்மை அடித்து வர வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய தயவுனாலதான். ஆமென். ஆகவே 4வது முதலாவது கிருபையினால ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறார். 2வது கிருபையினால அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆகவே கிருபையினால தேவனுடைய தயவை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அடுத்த சங்கீதம் 41வது சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 41வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவனா இருப்பான். அவனை சத்ருடைய இஷ்டத்துக்கு நீர் அவனை என்ன செய்ய மாட்டீங்க? ஒப்பு கொடி என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கிருபையினால நம்ம என்ன செய்யறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப கிருபையினால நம்ம பாதுகாக்கப்படுறதுனால சத்ருவிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யறது? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். அவன் திருடன். யோவான் 10:10 வாசிக்கிறோம். அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அந்த கிருபையினால கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது அதாவது சங்கீதத்துல 121வது சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 5வது வசனத்துல அங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டுடைய கிருபை என்ன செய்யுது? சங்கீதம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தாவீது அங்க ஒரு பாடலை பாடும் போது அவர் சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம் 5வது வசனம். சங்கீதம் 121:5.
பாருங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப கிருபைனால நம்ம கர்த்தர் பாதுகாக்கிறார். அதனால நீங்க சொல்றாரு, கர்த்தர் என்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் தான் உங்களை பாதுகாக்கிறவர். அவர் உங்களுக்கு பக்கத்துல நிழலா வந்து இருப்பாராம். ஆமென். உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு அவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது. அப்ப கிருபையினால இன்னொரு பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்ப சொல்ற, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் எத்தனை பேருக்குள்ள நிலைத்திருக்கிறது? அல்லேலூயா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் அவருக்கு உங்களிலே நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் என்ன செய்யுது? உங்களுக்கு போதித்து அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அதுல நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் அவரால பெற்ற அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்திருக்குது? நிலைத்திருக்கிறது. அதனால சொல்றாரு, அது ஒருவரும் வந்து உங்களுக்கு என்ன செய்யல, போதிக்க வேண்டுவதில்லை. ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, அந்த அபிஷேகத்தை தக்க வச்சுக்கினா அந்த அபிஷேகம் உங்களை வழிநடத்தும். இங்க போகணும், இங்க போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையில பல முறை நான் வந்துட்டு போயினா, பல நேரங்கள்ல என்னை ஆண்டு பல விதங்கள் அப்படி எச்சரிச்சிருக்கார். அப்படி கரெக்டா என்னை வழிநடத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் தான் நம்ம கடைபிடித்து நடந்த சகலத்தையும் அது அறிகிறது. ஆமென் சொல்லுங்க. அது சொல்றாரு, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேக சகலத்தை குறித்து உங்களுக்கு என்ன செய்யுது? போதிக்கிறது. அது வந்து என்ன பண்ணுது? அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அதிலே நிலைத்திருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அந்த அபிஷேகத்துக்கு நம்ம தக்க வச்சுக்கணும்னா, அது நம்மை போதிக்கிறபடியே நம்ம நடக்கும் போது சரியான பாதையில கர்த்தரை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வேதத்துல வாசிக்கும் போது, அப்ப தீத்து 1:9 வாசித்தீங்கன்னு சொன்னா, அது சொன்னாரு, போதிக்கப்பட்டபடியே அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த போதிக்கப்பட்ட வசனத்துல நம்ம என்ன செய்யணும்? பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, போதிக்கப்பட்ட வசனத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுல அந்த வசனத்துல நம்ம உறுதியா இருக்கும்போது, அந்த போதிக்கப்பட்ட அந்த வசனத்துல நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? பெருக பண்ணுவார். ஆகவே போதிக்கப்பட்ட அந்த வசனத்துல நம்ம வந்து என்ன செய்யும் போது, கை கொள்ளும் போது, அது நம்ம என்ன பண்ணோம்? பற்றி கொள்ளணும்னு சொல்றார். பற்றி கொள்ள வேண்டும். வசனத்துல பெருக, அப்பதான் பெருக்கத்தை கொடுப்பார். ஆகவே அந்த போதிக்கப்பட்ட அந்த வசனத்துல நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவருடைய கிருபை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, 48வது சங்கீதத்துல 9வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனே உங்களுடைய கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த கிருபையை குறித்தியே நம்ம என்ன பண்ணோம்? அதிகமா சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, 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 கிருபை. அந்த கிருபைக்காக நம்ம என்ன பண்ணோம்? சிந்திச்சு கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அந்த பாவ போராட்டத்துல இருந்து என்னை விடுதலை தாங்கப்பா. அதுக்கு உங்களுடைய கிருபை தாங்கப்பா. நான் என்ன செய்யணும்னு புரியலப்பா, எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்களுடைய கிருபை தாங்கப்பா. நான் நடத்தணும், என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எனக்கு கற்றுத்தாங்கப்பா. உங்களுடைய கிருபை தாங்கப்பா. கிருபை அப்படின்னு ஆண்டுகிட்ட கிருபைக்காக காத்திருந்தேனா, அந்த கிருபை மேல கிருபை கர்த்தர் தந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அதிகாலையில யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை முகத்தை பாக்குறீங்களோ, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவையான அந்த கிருபையை காலையில அவருடைய சமூகத்தை முகத்தை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தேவையான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அதிகாலையில யாரெல்லாம் தேடினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மன்னா கிடைச்சிச்சு. எல்லாம் லேட்டா இறந்தவங்களுக்கு எல்லாம் மன்னா இல்ல, அவங்களுக்கு அன்னைக்கு பசி. ஆமென் சொல்லுங்க. அப்ப அதிகாலை தேடும் போது உங்களுக்கு வேண்டிய எல்லா சரீர பிரகாரம் ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் கொடுத்து உங்களுடைய கிருபையினால ஆண்டவர் இடை கட்டிக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபையை நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது சங்கீதம் 63வது சங்கீதத்துல 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஜீவனை பார்க்கலாம் உங்களுடைய கிருபை நல்லது. ஆமென் சொல்லுங்க. இந்த என் சரீரத்துல இருக்கிற அந்த ஜீவனை காட்டிலும் உங்களுடைய கிருபை தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்ற தாவீது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 23வது சங்கீதத்துல 6வது வசனத்துல தாவீது சொல்லும் போது சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், பின்தொடரும். ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம போற வழியெல்லாம் தொடர்ந்துட்டே வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை ஆபத்துகள், எத்தனை போராட்டங்கள், பிரச்சனை நெருக்கம் வந்தாலும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்தே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையை தொடர்ந்து வழி நடத்தும். ஆமென் சொல்லுங்க.
ஆகவே சங்கீதம் 32:10 வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, சங்கீதம் 32:10 வாசிக்கும் போது வாசிக்கலாம். அங்க சொல்றாரு, அப்ப சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். யார் ஆண்டவரை மட்டும் நம்பி இருக்கிறீங்களோ அவங்களை ஆண்டுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை ஆண்டு ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 103:4 அப்ப வந்து என்ன பண்றாரு, அந்த கிருபையினால கர்த்தர் என்ன செய்யறாராம் வாசிங்க. அப்ப ஒரு பிராணனை அறிவுக்கு விலக்கி விளக்குறாரு, மீட்டெடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் முடி சூட்டுறாராம். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவன் வந்து என்ன பண்றான், உன்னை முடி சூட்டு வரான், கிரீடம் சூட்டு வரான். ஆமென்னு சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உங்களை முடி சூட்ட போறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 90:14 வாசித்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 90வது சங்கீதத்துல 14வது வசனத்துல தாவீது நிறைய அவருடைய கிருபை பத்தி என்ன பண்றாரு, நிறைய சொல்லிட்டு இருக்காரு. இதை குறித்து நிறைய நான் வந்து ஒரு சில காரியங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய காரியங்கள் பைபிள்ல தோண்ட அவருடைய கிருபை குறித்து நிறைய சொல்லிட்டு கொண்டே இருக்கலாம். வாசிக்கலாம். சொல்லி 90வது சங்கீதத்துல 14வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உங்களுடைய கிருபையினால என்ன செய்யுங்க, திருப்தி ஆக்குங்கப்பா. ஆமே. அப்ப பாருங்க, வாழ்நாளெல்லாம் நாங்க களி கூர்ந்து மகிழும்படிக்கு சந்தோஷமா நாங்க இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, காலையிலே உங்களுடைய கிருபையினால எங்களை என்ன செய்யுங்க, திருப்தி ஆக்குங்கப்பா. இந்த காலை வேலை ஆண்டு கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலை வேலை எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து நாங்க சந்தோஷமா நாங்க இருக்கோம்னா உங்களுடைய கிருபையினால எங்களை திருப்தி ஆக்குங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டு உங்களை திருப்திப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 119வது சங்கீதத்துல 26வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 119 26வது வசனம் வாசிக்கலாம். என் வழிகளெல்லாம் உனக்கு விவரித்து நான் காண்கிற போது உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையினால நம்ம என்ன சொல்றோம், தேற்றுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை நம்ம தேற்றுகிறது. ஆமென். சங்கீதம் 118:1 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, அவருடைய கிருபை எப்படி இருக்குதான், என்றென்றைக்கு இருக்குதான். வாசிங்க 118:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நல்லவருங்க. அவரை யாரு என்ன திட்டினாலும் அவர் நல்லவர் தான். ஆமென்னு சொல்லுங்க. அவர் எல்லாருக்கும் நல்லவர் தான். ஆமென்னு சொல்லுங்க. யாரும் அவர் வந்து கெட்டவர்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் கெட்டவன்னு சொன்னாலும் கூட அவர் நல்லவராகவே அவங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அதனால அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் என்னன்றைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுது, அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அதனால அவரை நம்ம துதிச்சு கொண்டே இருக்கணும். அதனால அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிருபையினால கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, போதிக்கப்படுகிறோம். அந்த போதிக்கப்பட்ட அந்த வசனத்தை நம்ம பற்றி கொள்ளணும். போதிக்கப்பட்ட வசனத்துல நம்ம இருக்கும் போதுதான் பெருக்கத்தை பார்க்க முடியும். போதிக்கப்பட்டபடியே நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூட நாளுக்கு நாள் பெருகுவீர்களாக என்று சொல்லி அந்த கொலோசியர் 2:8 வாசிக்கிறோம். ஆகவே 7வது வசனத்துல ஆகவே வந்து இப்ப நான் போதிக்கப்பட்ட வசனத்துல நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் நம்மை தேற்றுவாரு. என்றென்றைக்கு அந்த கிருபை இருக்கும். அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தி ஆக்குவார், நம்மை முடிசூட்டுவார். ஆகவே அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும், நம்மை பின்தொடரும் அவருடைய கிருபை. ஆமென்னு சொல்லுங்க. அதே நீங்க சிந்தித்துக் கொண்டிருங்க ஒவ்வொரு நாளும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 1:13 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13. தூதன் அவன் சகரியாவை நோக்கி, சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பால், ஏவான் என்று பெயரிடுவாயாக சொல்ற. அப்ப பாருங்க, சகரியா ஜெபித்து கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்க போது ஆண்டவர் அவரை பார்த்து அவன் பயந்து போயிருக்கிறான். ஆனா அந்த சகரியாவை பார்த்தாரு சொல்றாரு, பயப்படாத சகரியாவே, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலை வேளையில வந்திருக்கிற எனக்கு அருமையானவங்க, உங்க வேண்டுதல் உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறார். ஆமென்னு சொல்லுங்க. அவருடைய சமூகத்துல யாரெல்லாம் தேடி வந்திருக்கீங்களோ, தேடுகிறவங்க அவர் ஒரு நாள் கைவிடப்பது இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. அதனால இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்க ஜெபத்தை உங்க விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால கிருபையினால அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப உங்களுடைய கிருபை, அவருடைய கிருபையினால
உங்க ஜெபம் கேட்கப்பட போகுது. இன்னைக்கு எத்தனை பேர் எதுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்க, எதெல்லாம் வேண்டுதல் உங்க மனசுல வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அன்னைக்கு சகரியானுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பயப்படாதே சகரியாவே, நான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னதை போல உன் வேண்டுதலை ஆண்டவர் கேட்பார். ஆமென் சொல்லுங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை அண்ணாள் பாத்தீங்கன்னா புருஷன் ஆகவே அவருடைய சகாரத்தினுடைய கொடுமை தாங்க முடியல. ஆனா பல நாள் பாத்தீங்கன்னா பட்னியா பசியா தான் என்ன பண்றா, ஆழத்துக்கு வருஷம் தோறும் போவாலாம். ஆனாலும் பசி பட்டினி அவன் மனமுடி உண்டாக்கி அவருடைய பெடிநாள் அவருடைய சக்காலத்து அவளை நோகடிச்சு சாப்பிடும் போது சாப்பிடாதே வரலாம், துக்க முகத்தோட வருவாளாம். நீ துக்க முகத்தோட இருக்க, 10 குமாரன் காட்டிட்டு நான் அதிகமா உன்னை நேசிக்கிறேன் இல்லையா அப்படின்னு அவன் புருஷனுடைய அன்பு சொன்னாலும் கூட ஆனா துக்கத்தோடு தான் இருந்தான். ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் அவகிட்ட ஆண்டு கிட்ட வச்சா. ஆமென் சொல்லுங்க. வச்சு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா. அன்றைக்கே ஆண்டவர் அண்ணாளுடைய ஜெபத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அந்த அண்ணாளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கும் அதே போல தேவ சமூகத்துல யாரெல்லாம் உங்க பிரச்சனை தேவ சமூகத்துல வைக்கிறீங்களோ, ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் சீக்கிரம் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. சங்கீதத்துல நீங்க ஏசாயா புத்தகத்துல வாசிக்கும் போது ஏசாயா 38 வசனத்துல பாருங்க, நீ செத்து போடுவ, பிழைக்க மாட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு மனிதன் எசேக்கியா ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், அவ்வளவுதான் மரிச்சிடுவேன், பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா எசேக்கியா போய் ஆண்டுடைய பாதத்துல விழுந்து அவர்கிட்ட சோர் பக்கமா திரும்பி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுடைய பார்வைக்கு நலமானதை நன்மையும் செம்மையானதை செஞ்சிருக்கிறேன், நல்லதை தான் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டு ஜெபிக்கும் போது எசேக்கியேல் அந்த ஏசாயா 38 வசனத்துல பாருங்க, சொன்ன மனிதனை மறுபடியும் திருப்பி அனுப்பி சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோடு கூட 15 வருஷம் ஆயுசு நாட்கள் உனக்கு நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. எசேக்கியானுடைய வேண்டுதலை கர்த்தர் உடனே கேட்டார். அதே வேண்டுதலை நீ ஆண்டுடைய பட்சத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கர்த்தர் கனம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டவர், அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டவர், சகரியாவினுடைய ஜெபத்தை கேட்டு பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னதை போல கிருபையினால உன் ஜெபம் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் எபேசியர் 1 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, எபேசியருக்கு நிருபம் 1 வசனம் இங்க சொன்ன, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால பிதாவாகிய அவருடைய அன்பினால நம்ம என்ன செஞ்சிருக்காராம், அப்ப சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாராம். ஆமென். அப்ப சகல விதமான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சாரு. நம்ம மனக்கண்ணு ஒண்ணு திறக்கல. ஆமென். ஆசீர்வதிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நம்ம தான் பெற்றுக்கணும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவருடைய பாதத்துல காத்திருந்து நம்ம என்ன செய்யணும், சரசை பெற்றுக்கணும். காலையில தூங்கிடுங்கிற அதனால அப்ப ஆண்டுடைய ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஆதியாகமத்துல 24:1 பாருங்க, ஆபிரகாமை சகல காரியத்துல ஆசீர்வதிச்சாராம். கர்த்தர் உங்களையும் சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவன். கிருபையினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. கிருபையினாலே நமக்கு போதிக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையினால தேவனுடைய தயவை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆகவே கிருபையினால நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த நம்முடைய அந்த கிருபையின் தேவன் நம்ம கிருபையா நம்ம இம்மட்டும் நடத்துறவர், இனி நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இந்த கிருபை 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 என்று சொல்லி நாங்கள் பார்த்தாண்டவே, நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி ஆண்டவரே பக்தன் எரேமியா ஆண்டவரே புலம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். கடந்த ஆண்டவரே இந்த ஆண்டை எங்களுக்கு ஈவாய் கொடுத்து கடந்த 9 மாதங்களை கத்த கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறேன். இந்த 10வது மாதத்துல ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த 1வது வாரத்துல உடைய சமூகத்துல நாங்கள் கூடி வர கத்த கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய இரக்கங்கள் பெரிதாண்டவரே, உடைய ஆண்டவரே தயவு பெரிதாண்டவரே, உடைய அன்பு பெரிதாண்டவரே, அதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உடைய கிருபை இல்லாம நாங்க எங்கும் ஆண்டவரே இந்த பூமியில நாங்க உயிர் வாழ முடியாது. ஆண்டவரே நீங்க உங்களுடைய கிருபையினால சிங்காசனங்கள் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை மேல கிருபை பெற்று உமக்காக எழுந்து பிரகாசிக்க
இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த கிருபையை நீங்க கட்டணும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற அந்த கிருபையினால சகலத்தையும் போதிக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த போதிக்கப்பட்ட அந்த வசனத்திலே ஆண்டவரே நிலைத்திருக்க ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரம் போல நாமத்தினால முற்றிலுமா நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே தாழ்மையிலே ஆண்டவரே இன்னைக்கு மரியாளுடைய ஆண்டவரே தாழ்மையை நோக்கி பார்த்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி கத்தாமை துதிக்கிறோம். தாழ்மையை தாழ்ந்த சிந்தையோடு கூட இந்த கால வேளையில உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஈவாய் பரிசாய் இப்படி கிருபையை நீங்க அதை தந்தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அந்த கிருபையினால நன்மையும் கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீ வழிநடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே துதிக்கிற எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், விடுக்கண்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் அவளை பார்த்து சொன்னீங்களே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னதை போல அந்த கிருபையினால் ஆண்டவரே அந்த புதிய அந்த பலனை நீங்க தந்து உங்களுடைய பிள்ளைகளை சத்துவத்தை கொடுத்து சிறப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக. காலை வேளையில இந்த ஆராதனை கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர்பெறாய் கறந்தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபையின் பிரசன்னம் இந்த வாரம் முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்கிற சமீபத்துக்கும் தூரத்துக்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலைமையில ஒரு வேலை ஆண்டவரே கண்ணீர் வெடித்து ஆண்டவரே எனக்கு தேட்டுகிறதுக்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லும் போது அப்படி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் துதிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய கிருபை நீங்க கொடுத்து அவங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அவங்க ஜீவனை பாதுகாக்கப்படும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனை காட்டிலும் உங்களுடைய கிருபை நல்லதுன்னு சொல்லி தாவீது சொன்னதை போல அப்படி ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால ஒவ்வொருவரையும் நீ ஆட்கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்வதாக. நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத நேசருடைய கரம் ஒவ்வொருவரோடு இருந்து ஆட்கொள்ளும்படி வேண்டிக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலதோறும் கிருபையாயிருக்கும், அவை காலதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே, சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா ஐயா, உம்மேலே விழுந்ததையா, விழுந்ததையா. நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அளவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன்
வல்லவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை இங்கதான் நடக்கும். அதனால நீங்க தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பங்கு பெறுங்கள். சாயங்கால ஜெபம் அங்கதான் நடக்கும். அதுல வந்து கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு, அதனால இப்போ நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது. ஞானசாமி எடுத்தவர்கள் உட்காரும்படி அன்பை கேட்டுக்கொள்ளுங்க.